பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குட்டி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கலை. இங்கே ஒரு குட்டி சவுண்ட் எல்லாம் கேட்குது, அமர்த்திட்டு தான் பேச முடியும். சீரகமும் உப்பு மிளகுலாம் இல்லை, சீரகம். சீரகம் போடுவா, மிளகு வேண்டாமா? மிளகு போடுவாங்களா? சீரகத்தின் தண்ணி போடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அம்மா வந்து மாவுலாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, உளுந்து மாவு. இங்கே நம்ம சட்னிக்கு தக்காளி சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தக்காளி சட்னி, இதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு அரைச்சிட்டு தாளிச்சு விடணும். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வதக்கி தண்ணி படாமல் மாவு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. வதக்கி ஆட்டி முடித்தோடனே அள்ளிட்டு வடை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே வடை போடுறதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கோம், சிம்மில் வச்சு. சட்னிக்கு தாளிச்சுக்கிட்டு இருக்கோம், தக்காளி சட்னிக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்ஸ் வந்துருக்குமா? ஏன்னா நடுவில் ஓட்ட போடுறது மட்டும் தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி போடணும். பாருங்க, வைங்க பேச. அதுக்கு எடுத்துட்டு நல்லா ஒட்டாமல் வச்சுக்கிட்டீங்களா, எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். புளி போடுறதுக்கு மட்டும் லைட்டாக ஒரு வெள்ளம் மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வரும். முடிச்சு அடுத்த வடை லைட்டாக ஒரு ஓட்டை, அதுதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஒட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா மறுபடியும் எண்ணெயை கையில் தடவிட்டு ஓட்டை போக மட்டும் தண்ணி அடிப் பண்ணுங்கள். மற்ற போட்டிங்கன்னா தண்ணி ஆயிடும், அப்புறம் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி விழுகலை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்த வடையை போடுங்க. சுவியத்துக்கு கடலைப்பருப்புலாம் வேக வச்சுட்டு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வற்ற அளவுக்கு வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வற்றி வரணும். வெல்லம் போட்டதுக்கப்புறமா பருப்புலாம் நல்லா வெந்து மசிஞ்சு வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா ஒரு மாதிரியா என்ன பண்ணுவது, கொஞ்சம் குழம்பு கட்டியாக வரும். எனக்கு தெரியாது, எங்கள் அக்கா போட்டுக்கிட்டு இருக்குது, அதனால தான் எனக்கு தெரியாத அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வத்தட்டும் சுவியத்துக்கு. இது அடுத்து மைதா மாவை கலந்து வைக்கணும். ஏலக்காய் பொடி. இந்த வடை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து 3 ஏலக்காய்கள், இது புலவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். போடு, தட்டி போடிப்பு ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. மெதுவாக தட்டி. போதும், அந்த இது ரசம் அளவுக்கு நச்சா போதும். இது வடையை எடுத்து போட்டுறியா? சசமாக போடு. இதெல்லாம் ஏலக்காயை ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வந்து சுண்டி வரணும். ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் முழுசாக போட்டுக்கலாம்.
லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா வற்றி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ஆறும்போது இன்னும் நல்லா வற்றி நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். தள்ளி போடு, பெருசு இருக்கு. என்ன தள்ளி வைங்க, விழுந்துறாம. Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. ஒரே இது இல்லை என்ன தெரியல அப்படியே சேப்பு ஆச்சுடா. ஆமாடா, என் மக மாட்டானா நீ வரல, சுத்திமா கேஸ் மாட்டானா நீ வரல. சேப்பு சேப்பு